திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை இப்போது பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் மிக சிறப்பான வகையில் கொண்டாடவிருக்கிறது. அந்த விழா YMCA மைதானம் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திடலில் வருகிற 3ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தினுடைய தலைவர்கள், முதலமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் அதில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த விழாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும், பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி MP அவர்களும், ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா MP அவர்களும், ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தேசிய செயலாளர் திரு டி ராஜா MP அவர்களும், தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் திரு சரத்பவார் MP அவர்களும், திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு டெரிக் ஒபராயன் MP அவர்களும், அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் திரு KM காதர் மொய்தீன் அவர்களும், புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நாராயணசாமி அவர்களும் இந்த விழாவிலே பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி பேச இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தலைவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை மருத்துவர்கள் அனுமதித்தால் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. அதான் இந்த விழாவில் யார் யார் பங்கேற்கிறாங்க தெளிவாக சொல்லிட்டேன். மற்றும் யார் பங்கேற்கிறாங்கிறது நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது. சார், இப்போ இது ஒரு மிகப்பெரிய வைர விழா ஏற்படுத்தியிருக்கீங்க. அகில இந்திய அளவில் பல்வேறு தலைவர்களும் இதில் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்று வேட்பாளரை நிறுத்தணுங்கிற சூழ்நிலை உருவாக்கி அதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் இல்லை இது. அதுக்காக அன்னை சோனியா காந்தி அவர்கள் என்னிடத்தில் ஏற்கனவே தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க. அதேபோல் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசப்பட்டு அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிடுவது என்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. அதற்காக இந்த விழா அல்ல. இது கலைஞருடைய வைர விழா, தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் விழா. இப்போ வைர விழாவை கொண்டாட போறோம். இதுல அடுத்த மாசம் மானிய கோரிக்கை நடத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இவ்வளவு வலியுறுத்தியதுக்கு அப்புறம் இந்த மானிய கோரிக்கையானது இப்ப நடத்துறோம்னு சொல்லியிருக்கோங்க. நடத்தணும்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல தகவல் வெளியாகிட்டு இருக்கு. எங்க ஆதாரமா வந்திருக்கா? அப்புறம் எப்படி நம்பி கேட்குறீங்க? அதை நீங்களா ஏசியமா செய்தியை போட்டுட்டு நீங்களா அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்கள் முறையாக கொண்டு போய் கடிதம் கொடுத்துருக்குறோம், முறையாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் கூட்ட சொல்லி. ஆனால் முறையாக அங்கேருந்து இன்னும் எங்களுக்கு நம்மளை பதில் வரல. இது வரைக்கும் வந்தது பிறகு அதை பற்றி முடிவு செய்யப்படும். அவங்க கூட்டினா மெஜாரிட்டி ஒரு வேளை இழந்துருவோமோன்னு ஒரு பயம், அச்சம் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் போட்டி போட்டுக்கிட்டு பிரதமரை போய் சந்திக்கிறது அந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் கூட்டுவதற்கு தயங்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய நண்பர் எல்லாரும் தேசிய கட்சியில் இணைப்பதற்கான அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுடைய நண்பர் ரஜினிகாந்தை தேசிய கட்சியை இணைவதற்கான அழைப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நீங்க அழைப்பு நான் ஏற்கனவே இது குறித்து பதில் சொல்லிட்டேன். அதனால திருப்பி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. அதனால அதை கேட்காதீங்க அவசியம் இல்லை.